ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு Asktamil. நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, ஒரு டெசர்ட் ரெசிபி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒரு மாம்பழத்தில் பாதி மாம்பழத்தோட பல்ப்பை மட்டும் இந்த மாதிரி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்படி இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 4 பொருட்கள் தாங்க இது செய்கிறதுக்கு நமக்கு தேவை. 1 கப் அளவு பால், 1/2 கப் அளவுக்கு மேங்கோ பியூரி, 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். பால் எந்த பாலாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால், பசும் பால் அல்லது பேக்கெட் பால், இந்த மாதிரி நீங்கள் என்ன பால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரணும். இது இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு சரியாக இருக்கும் இனிப்பு சுவை. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுதான் சரியான அளவாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்தோம் இல்லையா, அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கரைச்சி விட்டு இது கூட ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் அப்படியே சேர்த்தோம்னா மாவு ஒரு மாதிரி கட்டி கட்டியாகிடும். ஸோ அப்படியே சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதை இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளற கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வரும். ஃபஸ்ட்டு பால் எப்படி லிக்விடாக இருந்துச்சு, இப்போ எப்படி ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மேங்கோ பியூரியை இது கூட சேர்க்க போகிறோம். மாம்பழம் எந்த மாம்பழம்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா இனிப்பாக இருக்கக்கூடிய மாம்பழமாக சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1/2 கப் அளவு அரைச்ச மாம்பழத்தை சேர்த்துட்டு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறோம். இது நல்லா கெட்டியாகி வரணும். இதெல்லாம் நம்ம மெஷரிங் கப் இருந்தால் தான் அளந்து செய்ய முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய எந்த கப்பில்னாலும் நீங்கள் அளந்துக்கலாம். எந்த கப்பால் சர்க்கரை அளக்குறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்கள்லாம் அளந்து செஞ்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸில் நான் மாற்றிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி நான் சின்ன சின்ன கப்பில் மாற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய கப்லேயோ அல்லது சின்ன சின்ன டம்ளர்ஸில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற புட்டிங் மாதிரி இருக்கும். இதுவே நமக்கு கவுத்தி போட்டவுடனே நல்லா விழுற கேக் மாதிரி வரணும்னா இந்த மாம்பழ கலவையை சேர்த்துட்டு ரொம்ப நேரத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இந்த மாதிரி கப்ஸில் ஊற்றிட்டு இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமா வச்சு எடுத்தோம்னா அது நல்லா கேக் மாதிரி இருக்கும். கவுத்தோம்னா அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட விருப்பம்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இது மேலே லைட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக மேலே சேர்த்துருக்கேன். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதுக்காக தான். கூடவே கடையில் வாங்கின டெசிகேட்டட் கோகோனட் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை துருவி கூட சேர்த்துக்கலாம், அல்லது சேர்க்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். அல்லது உங்களுக்கு விருப்பமான நட்ஸோ அல்லது ஃப்ரூட்ஸோ கூட சின்ன சின்னதாக சாப் பண்ணி இது மேலே சேர்த்துட்டு அப்படியே சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கப்லேயோ அல்லது டம்ளர்லேயோ ஊற்றிட்டோம்னா ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற்றிருக்கோம். இதோட டேஸ்ட் ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 4 பொருளை கொண்டு இதை நம்ம செஞ்சிடலாம். மாம்பழம் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போவே செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான இந்த புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.